இப்போ இந்த முக்கியமான முகங்கள்லாம் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் அரவிந்த்? இப்போ செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமியோட மகன் செந்தில்குமார், அதே போல் அண்ணா நகரில் போட்டிடுவார்னு எதிர்பார்த்த கார்த்திக் வில்லிவாக்கம், இப்போ இதெல்லாம் என்ன நகர்வுகளாக பார்க்க வேண்டியிருக்கு? நம்ம செந்தில் பாலாஜி முதல் எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி ஒரு லார்ஜர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்த ஒரு சேஞ்ச் நடந்திருக்கதா பார்க்குறேன். நீங்கள் அண்ணா நகரையும் அண்ணா நகர் கார்த்தி, அதே போல் வில்லிவாக்கம் தொகுதி சிட்ரஸ் அண்ணா நகர், வில்லிவாக்கம் அண்ணா நகர் கார்த்திக்கும் நீங்கள் அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் அனுப்பிச்சது அவர் போன முறை பொறுப்பு அமைச்சராக கோயம்புத்தூர்ல இருந்தார். அதன் காரணமாக அவர் கோயம்புத்தூர் டெரேனை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அந்த பொலிட்டிக்கல் டெரேன் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதனால் அவரை கோயம்புத்தூருக்கு அனுப்பலாம். கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சோம்னா கோயம்புத்தூர்ல கட்சி இன்னும் கொஞ்சம் வளர்த்த முடியும், அதன் காரணமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா கடந்த முறை 10 தொகுதிகள் 10 இழந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ரீகாலிபிரேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தொகுதியிலிருந்து மாற்றுவது அந்தந்த வேட்பாளர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் இந்த இடத்துல வேட்பாளர் மட்டுமே எடுத்த முடிவாக நான் பார்க்கவில்லை, கட்சியாக எடுத்த முடிவாக நான் பார்க்கிறேன்னா கோயம்புத்தூருங்கிற ஒரு டிஃபிகல்ட் டெரேனை நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அங்கே அனுப்பிச்சிருக்கதா பார்க்குறேன். அந்த இடத்துல 2 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுவதும், ஒரு தொகுதியில் அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் ஒன்று கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதாக பார்க்கிறேன். இங்க திமுக சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. ஸோ 8 திமுக சின்னத்தில் போட்டியிட போவதாக நான் பார்க்கிறேன். எனவே அந்த இடத்துல அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற வேண்டும், ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதை தாண்டி அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்ப ஒரு கட்சியா ஒரு கலெக்டிவா எடுக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் மூவா நான் அதை பார்க்கிறேன். இப்போ எப்படி நரேந்திர மோடி குஜராத்ல இருந்துங்க, குஜராத் தான் அவரோட சீஃப் மினிஸ்டரா இருந்தார், ஆனா நின்னது யூபியில் வாரணாசியில் ஸோ இதெல்லாமே ஏன் அவங்க மாறி வராங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படிங்கறக்காக, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் மூவா தான் நான் அதை பார்க்குறேன். அந்த விதத்தில் பார்க்குறேன். நீங்கள் அதே அண்ணா நகர் இது வில்லிவாக்கம் ஒரு இன்டர்னல் டைனமிக்ஸ், அது அவர் மாவட்ட செயலாளராக இருக்காருன்னு நினைக்கிற சிட்ரஸ், அதனால அவருக்கு அங்கே தொகுதி கொடுக்குறோம். அதன் காரணமாக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியான வில்லிவாக்கம் தொகுதி, அந்த சரௌண்டிங்கில் ஒரு தொகுதியில் கொடுக்கணும், வில்லிவாக்கம் கொடுத்ததான் நான் பார்க்குறேன். அது பெரம்பூர் மாதிரி ஒரு இடத்துல விஜய் போட்டிடுவார்னு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல ஆர்டி சேகர் இது அதிமுகவில் பாமக கூட்டணி கொடுத்துட்டாங்க. அப்போ விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு சேகர் போதுன்ற வியூகமா இருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? ஒரு கண்டினியூஷனா பார்க்குறேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயை கண்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ ஒரு கண்டினியூட்டிலே நம்ம இருந்துக்கலாம், அதனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அதனால எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்கிறது காமிக்கிறதுக்காகவே அவங்க ஆடி சேகர் நிறுத்திக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல வேற எந்த கேண்டிடேட் நிறுத்தினாலும் நாளைக்கு எப்படி தெரியுமா பேச்சு வரும்? விஜய் காட்டி திமுக பயந்து கேண்டிடேட் மாத்திட்டாங்கன்னு ஒரு பேச்சு வரும். அதன் காரணமாக அந்த ஒரு கண்டினியூட்டி. நீங்கள் அதே மாதிரி 3 சிட்டிங் அமைச்சர்களுக்கு தொகுதி கொடுக்கப்படலையும் நான் பார்க்குறேன். ஒன்று மனோ தங்கராஜ், கைல்வெளி செல்வராஜ், காந்தியோட மகனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் கொடுக்கல. ஸோ 3 சிட்டிங் அமைச்சர்களுக்கு தொகுதி கொடுக்கலையும் நான் பார்க்குறேன். ஐபி செந்தில் அவர் பழனியிலிருந்து இப்போ திண்டுக்கல் வந்திருக்காரு. அங்கே திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட். அங்கே சிபிஎம் பழனி தொகுதியை அவங்களும் இன்சஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதன் காரணமாக அங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்க பார்க்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ஒரு லார்ஜர் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல லார்ஜர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை மனசில் வச்சு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி இன்டர்னல் டைனமிக்ஸ்க்காக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவுடைய தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல், இதுல முதன்மையா இருக்கிறது திமுகவுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது கூட்டணி வெற்றிக்கான திட்டமா அவங்க அதை பிளான் பண்ணிருக்காங்க? இல்லைங்க, இப்போ நான் அதிமுக நம்ம இந்த குற்றச்சாட்டை வச்சோம். என்னன்னா எங்கெங்கெல்லாம் டிஎம்கே சிட்டிங் மினிஸ்டர் இருக்காங்களோ அதுல மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் கூட்டணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சோம். ஆனா டிஎம்கே நம்ம அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. கூட்டணிக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள் முடிந்த அளவுக்கு அந்தந்த கூட்டணிகளுக்கு எங்கெங்க பலமாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளையும் கொடுத்திருப்பதாக தான் நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துலயுமே எந்த ஒரு கூட்டணியுமே இப்போ பாஜக ஒரு சலசலப்பு இருக்கு. தோக்கக்கூடிய தொகுதிகளாக மட்டுமே எங்களுக்கு கொடுத்து விட்டார்கள், தமாக எங்களுக்கு தோக்கக்கூடிய தொகுதிகள் மட்டுமே கொடுத்து விட்டார்கள் என தமாகவும் பாஜகவும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தற்போது வரை எந்த ஒரு திமுக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியுமே தற்போது வரை முன்வைக்கவில்லை. ஒரு தொகுதி அங்கேயும் அப்படி வெளிப்படையா வேற தலைவர்கள் மட்டத்தில் அந்த விமர்சனம் வந்திருக்குதா? பாஜக தொகுதி கொடுக்கலன்னு போராட்டங்கள் இப்ப கட்சி அலுவலகத்தில் போய் கன்னியாகுமரி கொடுக்கணும், அந்தந்த தொகுதி சார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தமாகல கூட 2 பேர் ஒரு பேட்டியா மாவட்ட பாஜகலையும் அந்த சலசலப்பு இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல இப்போ ஒரு சில செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம். 2-3 தொகுதிகளை மாற்றி கொடுக்க முடியுமாங்கிற அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லார்ஜர் ஒரு டிஃபரன்ஸோ ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு முணுமுணுப்போ கூட இந்த கூட்டணியில் இல்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டணி யார் இங்க இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல கூட 2 இடங்கள்
திமுக முடிந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஏரியால நம்ம ஏடிஎம்கேக்கு இது உதயசூரியன் சின்னமும் ரெட்டலை இருந்தால் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்து ஸ்ட்ரைட் ஃபைட்டா இருக்கும். காங்கிரஸ் தரப்புல அவங்க வந்து தங்கபாலு மகன் அவர் கண்டெஸ்ட் பண்றேன்னு கேட்கும்போது அதை விட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிட்டிங் அமைச்சர் தொகுதியை வந்து அவங்க சிபிஎம் விட்டு கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில. சோ அந்த மாதிரி எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எங்கெங்க பலமா இருக்கிறார்கள் அவர்களுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறதா ஒரு சில சேஞ்ச் பண்ணிக்கிறதா நான் பார்க்கிறேன். ரைட் சுனா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கோயம்புத்தூருக்கு தெற்கு அப்படின்னு வேட்பாளராக மாறுறதுங்கிறது மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, இப்போ அவரை எடுத்துட்டு போய் தான் நீங்க வெற்றி பெறணுங்கிற இடத்துல இருக்கீங்களா, அப்போ அவ்வளோ பலவீனமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். அது எப்படி இல்லை, இப்போ எல்லா கட்சிகளுக்குமே வந்து எல்லா இடங்களுமே பலமாக இருக்க மாட்டாங்க. சில இடங்களில் வந்து பலவீனமாக இருக்கிறதுங்கிறது அதில் ஒத்துக்கிறதுல எந்த விதமான வெட்கமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கன்னியாகுமரி எடுத்துங்களேன். கன்னியாகுமரியில் வந்து இப்போ கொஞ்சம் நிலைமைகள் மாதிரி இருக்குது. ஒரு காலகட்டம் வரைக்கும் நேஷனல் பார்ட்டிஸ் மட்டும்தான் அங்கே வந்து ஜெயிக்க முடியும். இன்றைக்குமே பெரும்பாலும் அப்படி தான். இப்போ கலைஞர்லாம் பேசுகிறப்பன்னா நான் நெல்லை எங்களுக்கு இல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே கூட்டங்களில் பேசுவார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப கோவை வந்து திமுகவுக்கு சவாலான ஒரு இடம். அப்படிங்கிறப்ப அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கும்போது ஆமாம், இது கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி அங்க போறாரு. ஆனா நீங்க ஏடிஎம்கே அங்க பாருங்க, அங்க பாஜக வலிமையா இருக்குங்கிறது தெரியும். பாஜக வலிமையா இருக்கக்கூடிய இடம்ங்கிறது கன்னியாகுமரியும் கோவையும் தான். ஆனா கோவையில வந்து ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு கூட அங்க சீட் இல்லை அப்படின்னா அப்ப என்ன வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி வந்து அவருக்கு சீட் இல்லைன்னு நம்ம இப்ப உறுதியா சொல்ல முடியல, இன்னும் அறிவிக்கப்படலையே எந்த இடம். வேற எங்க அவர் நிக்கிறதுக்கு, அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமான தொகுதி இப்ப அவினாசியில வந்து எல்முருகன் நிப்பாரு நம்ம பேசுறதுக்கு காரணம் அவர் ஏற்கனவே அங்க நின்று இருக்காரு, அங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கறனாலதான். ஆனா அண்ணாமலை வேற எங்க நிப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்ப ஒரு கட்சி ஜெயிப்பது, திமுகவோ அதிமுகவோ ஜெயிப்பதுங்கிறது அவங்க மட்டும் இல்ல, கூட்டணி எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான். இதே கோவையை வந்து இன்னொரு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப சிபிஎம் வந்து 2019 தேர்தலில் வந்து கோயம்புத்தூர்ல நின்று சிபிஎம் ஜெயிச்சாங்க. ஆனா அண்ணாமலை வர்றப்ப சிபிஎம் நின்னா வந்து அங்க வெற்றி பெறுவது சொல்லி திண்டுக்கலுக்கு மாத்திட்டு கோயம்புத்தூர்ல திமுக நின்று அதை வந்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றாங்க. இப்ப பெரம்பூர்ல விஜயம் எடுத்துட்டீங்கன்னா, விஜய் வந்து நாங்க வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அங்க நிக்கிறாங்க. ஏடிஎம்கே என்ன பண்ணுதுன்னா பாமக பக்கம் தள்ளி விட்டுறது விஜய். அதாவது என்னன்னா, விஜய் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லணும், அதே நேரத்தில் நாங்க அவரை வந்து பேஸ் பண்ண தயாரா இருப்போம் அப்படின்னு வந்து திமுக வந்து அங்க காட்ட நினைக்குது. அதிமுக அந்த வாய்ப்பை வந்து இழக்கிறது. இப்போ நீங்கள் திண்டுக்கல் எடுத்துட்டீங்கன்னா, திண்டுக்கல்ல வந்து திமுக ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில வந்து சிபிஎம் தான் பாலபாரதி ஜெயிச்சாங்க. தொடர்ச்சியாக திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்துக்கிட்டு இருக்கப்ப பழனியில் வந்து திண்டுக்கலுக்கு வந்து ஐபி செந்தில்குமார் மாற்றுகிறப்ப அங்க வந்து ஒரு போட்டியை வந்து அது ஒரு வியூகம் பண்றாங்க. இப்ப ராயபுரம் ஜெயக்குமாருக்கு எதிராக சுபேர்கான்கிற ஒரு இளைஞரை நிப்பாட்டுறாங்க, அல்லது வேப்பனகல்லில் வந்து கேபி முனுசாமிக்கு எதிராக சீனிவாசன்கிற ஒரு இளைஞரணி நிர்வாகி நிறுத்துறாங்கன்னா அங்க வந்து ஒரு புதிய ஒரு சாத்தியத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப சொன்னார் இல்லையா, ஓபிஎஸ் இப்ப வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் வர்றாங்க அப்படின்னா அங்க வந்து திமுக காரங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி அல்லது ஒரு உளைச்சல் ஏற்படும்னா கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்குமே தெரியும், ஓபிஎஸ் இங்க வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு அந்த தொகுதியில தான் சீட்டு கொடுப்பாங்க, வென்ற தொகுதிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது வந்துடும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா இப்ப லீமா ரோஸுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா ஏடிஎம்கேல, ஓபிஎஸ்க்கு கொடுக்கறத நம்ம வந்து முன்னாலே எதிர்பார்த்தது. அதுல வந்து சின்ன அளவுல ஒரு அதிருப்தி வந்தா கூட சரியாயிரும். லீமா ரோஸ் நேத்து வந்தவங்களுக்கு ஒரு சீட்டு நீங்க கொடுக்குறீங்க, இதே மாதிரி தான் சிம்லா முத்துச்சோழன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வாபஸ் வாங்கின நாடாளுமன்ற தேர்தலில். நீங்க லீமா ரோஸுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய அதிருப்தி வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். ஒன்னும் இல்ல, பிடிஆர் நிக்கிறாரு மதுரை மத்திய தொகுதியில, அங்க சுந்தர்சியை போய் நிப்பாட்டுறாங்க கூட்டணி கட்சிகள் இருந்து. என்ன கணக்குது, சாதி ரீதியா மட்டும் தான் பாக்குறாங்க. பிடிஆர்ங்கிறவர் யாரு, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அவரு சுந்தர்சியை வந்து எதிர்கொள்ளக்கூடியவரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்காத ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அதனாலதான் சொல்றேன் வந்து ரொம்ப லூசா வந்து ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வந்து இந்த தொகுதிகளில் எதிர்கொண்டிருக்கிறாங்க.